பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத தியானம் ஏசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். வேதம் சொல்கிறது, அவர் நினைத்ததும் நிர்ணயித்ததும் நம்முடைய வாழ்க்கை நடக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார். தேவன் நம்முடைய நினைவுகள் தோற்றத்தை எல்லாம் அறிந்தவர். அவர் சொல்கிறார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று சொல்லி. யோபினுடைய வாழ்க்கையை நம்ம வாசித்து பார்த்தோன்னா, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி நினைத்திருந்தான். அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சூழ்நிலை மத்தியிலும் யோபு 42:2 வாசிக்கப்படும் போது அவர் சொல்கிறாரு, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் ஆசீர்வதிக்கும் வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்ததுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரை மாத்திரமல்ல, யோசேப்பை கூட பானபாத்திரக்காரன் மறந்திருந்தார். யோசேப்பின் மத்தியில் கர்த்தர் நினைவாகவே இருந்தார். இந்த நாட்களில் இந்த உலகத்தில் யார் நம்மளை மறந்தாலும் பெற்றோர்கள் பிள்ளை மீது நினைவாக இருப்பதை பார்க்கிலும் கர்த்தர் நம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நம் மேலே நினைவாகவும் அவர் நிர்ணயித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களிலுமாய் கூட சங்கீதம் 33:11 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தலைமுறைகள் மாறினாலும் அவர் நினைத்தது நிர்ணயித்தது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இதற்கு உதாரணம் தான் தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் நிர்ணயித்தது நடந்தது. அதனால தான் அவருடைய சந்நிதியில் ஒருவர் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் இருக்கும்படியாக கர்த்தர் நிர்ணயம் செய்தால் அதை செய்து முடித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரின் திட்டம் நிறைவேறாதபடிக்கு ஒருவரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக.